அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று பண கஷ்டம் நமக்கு ஒருபோதும் ஏற்படாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறினார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் குர்ஆனை ஓதாமல், முழுமையாக ஓதாமல் தூங்காதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு கூறினார்கள். இதனை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரே நாளில் எவ்வாறு முழு குர்ஆனையும் ஓத முடியும் என்று கேட்டதற்கு, சூரத்துல் இஹ்லாஸை நீங்கள் 3 தடவைகள் ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது, யார் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறிவிட்டு இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுகிறாரோ அந்த வீட்டிலே ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை நாம் அதிகமாக ஓதுவோம். யார் இந்த சூராவை நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவரை நேசிப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத். அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடம் கூறி நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பான். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படாது. அந்த அளவுக்கு சிறந்த சிறப்புகள் கூறப்பட்ட ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது.